அன்பின் தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 1 முதல் 6 வசனங்களை இன்றைய தியானத்துக்காக நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த முதல் வசனத்தில் பாருங்க, இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றார். இங்க பாருங்க, இந்த சோதிக்கிறது யார் அப்படின்னா, தன்னை படைத்த கடவுள் ஆபிரகாமை சோதிக்கிறார். எப்படின்னா, ஆபிரகாமேன்னு கூப்பிட்டாரு. அதுக்கு எல்லா வசதியும் படைத்தவன் தான் ஆபிரகாம். ஆனாலும் தன்னை படைத்தவருக்கு முன்பாக தான் ஒன்றுமில்லை என்ற சிந்தை நிறைந்தவராக அவர் கடவுளுக்கு பதில் கூறுகிறார். பாருங்கள், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது கடவுள் ஒரு வார்த்தையை சொல்றாரு. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அதுக்கும் ஆபிரகாம் எதுவுமே எதிர்த்து பேச மாட்டார் பாருங்க. அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். அதுக்கு 3வது வசனத்துல ஆயத்தப்படுறாரு பாருங்க. ஆபிரகாம் அதிகாலையிலிருந்து தன் கழுதையின் மேல் சேனங்கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்துக்கு புறப்பட்டு போனான். 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். அப்போ 3 நாள் பிரயாண தூரத்துல தான் அந்த மோரியா மலை இருந்திருக்கு. இடத்தை கண்ட உடனே அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான். 5வது வசனம் வரைக்கும் தான் இன்னைக்கு பார்க்க போறது. 6ல் 5 வரைக்கும். அப்போ இதுல பாருங்க, 2 வேலைக்காரரை கூட்டிட்டு எல்லா பொருளையும் எடுத்துட்டு ஈசாக்கையும் கூட்டிட்டு போறாரு. ஆனா தகனபலியா இட சொன்னது ஈசாக்க. ஆனா 2 வேலைக்காரர்கிட்டையும் ஆபிரகாம் சொல்றத பாருங்களேன், நீங்க இங்கே காத்துருங்க, நாங்கள் போயிட்டு திரும்பி வருவேன்னு சொல்லல, வருவோம். அப்படின்னா ஆபிரகாமுக்கு கடவுளுக்கு மேல இருக்கிற நம்பிக்கையை பாத்தீங்களா? இப்ப நம்ம ஒரு கடவுள் 100 வயசுலதான் அந்த குழந்தைய கொடுத்தாரு ஈசாக்க. கொடுத்துட்டு அவனையே தகன பலியிடுன்னு சொல்றாரு. ஆனாலும் அவ்வளவு பெரிய மன கஷ்டத்தையும் ஆபிரகாம் கடவுள்கிட்ட கேள்வி கேட்காதவன் அவர் சொன்னதை நிறைவேற்றக்கு தான் முற்படுகிறார். நாங்கள் திரும்பி வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையில சொல்றார். இந்த நம்பிக்கை இன்று நம்மிடம் காணப்படுகிறதா? நாமும் கடவுளை மட்டுமே எல்லா